வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஜனவரி 19. இன்றைய சிந்தனை விருந்து சாதனை தான் பயன் தரும். வாழ்க்கையில் நமக்கு தெரியும், சோதனை வரும். அதை சாதனையாக மாற்றக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குது? நம்மள்கிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம ஆறறிவு படைத்த மனிதர்கள். மெயினாக என்னென்னா சிந்திக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல் நிறைந்தவர்கள், பகுத்து ஆராய தெரிந்தவர்கள். அனுமான அறிவு, அதுதான் மனம். ஆறாவது அறிவு அப்படிங்கிறது அனுமான அறிவு. அப்போ அந்த தன்மை நம்மள்கிட்ட இருக்குது. இறைநிலையோட அம்சமாக நம்ம இருக்கோம். நமக்குள்ள அறிவாக இருக்கிறது இறைநிலை. அப்போ நம்ம சாதிக்க பிறந்தவர்கள். அதனால தான் சாதனை தான் பயன் தரும். மகரிஷியை அழகாக சொல்லுவாங்க. இது போதனை மார்க்கம் கிடையாது. எல்லாருமே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை நம்ம கேட்டு கேட்டு பழக்கத்தில் வச்சிட்டே இருப்போம். ஆனால் நம்ம குரு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது சாதனை மார்க்கம். ஏன்னா சாதனை அப்படின்னா பயிற்சி முறைகள் மூலியமாகவும் சரி, நம்மளை மேம்படுத்திக்கும் தன்மை மூலியமாகவும் ஒவ்வொரு விதத்துலேயுமே நம்ம மனவளக்கலைக்கு அப்புறம் நம்மள்ட்ட நிறைய மாற்றங்கள் வரும். அதுதான் நம்ம சாதிக்கக்கூடிய இந்த கலையில் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு. அந்த சாதனை தான் சொல்கிறாங்க. இப்போ மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, வாழ்வின் நோக்கம் அப்படின்னா என்னது? பிறவி பயன் என்ன? இறைநிலையை நம்ம அடையணும். அதுக்கு என்ன? அறிவில் முழுமை அடைஞ்சு தான் இறைநிலையை நம்மளால் அடைய முடியும், இல்லையா? அப்போ அறிவில் முழுமை அடையணும்னா அந்த அறிவு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? நமக்கு இயக்க ஒழுங்கு. அப்போ இயற்கை நீக்கமற நிறைஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே சமமாக தான் எல்லாத்தையும் வழங்குது. அது நமக்கு தெரியும். அப்போ வாழ்வின் நோக்கத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம அதுபடி வாழணும். அதான் மகரிஷி அழகாக இப்போ தேவைகள் 3, காப்பு 3 அப்படின்லாம் வரிசையாக அந்த 12 படிநிலைகள் வாழ்க்கைக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் அறிவு நிலை படிகள் கொடுத்துருப்பாங்க, அறநெறி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த அறிவு நிலைப்படிகள் அப்படின்னா அந்த அறிவு வளர்ச்சி பெறணும்னா இந்த நம்பிக்கை விளக்க முழுமை பெறு அப்படிங்கிறதுல நம்ம சிறந்து விளங்கும். இப்போ நம்பிக்கை அப்படின்னா அதை அழகாக சொல்லியிருப்பாங்க, பக்தி மார்க்கம். அப்போ நம்ம முதல்ல குழந்தைங்கள்ட்ட நம்ம எடுத்தோடனே ஞானம் அப்படிலாம் பேசும்போது, அவங்களாம் பேசும்போது சின்ன வயசில் உள்ளவங்களுக்குலாம் புரியாது. அப்போ ஒரு ஏஜ் வர வர அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பயம் வரணும். பயத்தை தாண்டி என்ன அப்படின்னா ஒரு உணர்வு. இப்போ குருவை நம்ம காட்டுறோம், இவங்க தான் குரு, இவங்க போதிக்கிற வழி நடக்கணும்னு சொல்கிற மாதிரி இப்போ கடவுள் இவங்க தான். ஸோ இவங்கள்ட்ட நம்ம வேண்டும் பொழுது எல்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுப்போம். அது மூலியமாக அவங்களுக்கு எதுனாலும் இப்படி கேட்கலாம் வைக்கலாங்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு வரும். அதுதான் நம்பிக்கை. அப்போ சிறு வயசில் நமக்கு கொடுக்குறது நம்பிக்கை. இப்போ விளக்கம் அப்படிங்கும்போது அது ஞான மார்க்கம், சரியா? அப்போ ஞான மார்க்கம் அப்படின்னா அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்பிக்கையிலேருந்து விளக்கம் பெறுறோம். அப்போ விளக்கம் பெறும்போது பக்தி மார்க்கத்திலேருந்து நம்ம ஞான மார்க்கத்துக்கு வரோம். அப்போ அதை தாண்டி நம்ம நம்மளை நோக்கி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறோம். அடுத்து முழுமை பேர். அதுதான் முழுமை பேருங்கிறது தான் இறைநிலையை எய்துரு. அதாவது நம்ம வேறு, இறைநிலை வேறு இல்லை. அப்போ நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம புரிஞ்சு பிறவியோட நோக்கத்தை முடித்து நம்ம பதிவுகள் எல்லாத்தையும் கழித்து இறைநிலையோடு அடைகிறது தான் முழுமை பேர். எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போகணும். எப்படி வந்தோம்? நம்ம வரும்போது பதிவுகளோட நம்ம என்னெல்லாம் சுமந்து வந்திருக்கோமோ அத்தனையும் கழித்து நம்ம கடவுள் கிட்ட போகும் பொழுது அவர் எந்த விதத்தில் அவர் புனிதமாக இருக்கிறாரோ அதே தன்மையில் நம்மளும் ஒன்றுமே இல்லாமல் அந்த நிசப்த நிலையில் நம்மளும் போகிறதுக்கு பேர் தான் முழுமை பேர். ஓகே. அடுத்து இப்போ அறிவு நிலைப்படிகள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அறநெறி, அது உடல் சார்ந்து உள்ள நம்மளோட வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா அறநெறி. அதுதான் மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, ஒழுக்கம், கடமை, ஈகை. இப்போ ஒழுக்கம்னா நமக்கு தெரியும், இப்போ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ ஊறு விளைவிக்காத செயல், அதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அறநெறி வாழ்க்கை அப்படின்னா தவம், அறம் ரெண்டுமே அறநெறி வாழ்க்கை தான். இப்போ ஒழுங்காக நம்ம நெறிமுறைகளோட ஒரு ஒழுக்க வாழ்க்கை நம்ம வாழ்ந்து இறைநிலையை அடையணும். தவம் அப்படின்னா ஒன்றி ஒன்றி நின்று அறிவில் பழக உறுதி நுட்பம் கிடைக்கும். எல்லாமே நம்ம கவிகள்லாம் படிக்கிறோம். ஆனால் அதேபடி நம்ம வாழ்கிறோமா அப்படின்னா அதில் நம்மளை ஆராய்ச்சி பண்ணணும். அந்த தவநிலையில் நம்ம ஒன்றி ஒன்றி உள்ளே போகும் பொழுது
இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை அது தானாக நமக்குள்ளே வந்துடும். இப்போ கடமைகள் நமக்கு தெரியும். இப்போ தான், குடும்பம், ஐவகை கடமைகள், சுற்றம், ஊர், உலகம். இப்போ நம்ம நம்மளோட கடமைகளை நம்மளை முதல்ல கரெக்டாக எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணால் தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் எல்லாத்தையும் பண்ண முடியும். சரிங்களா? அது அடுத்து ஈகை, அது எதிர்பார்க்காமல் செய்கிறது. நம்ம செய்கிறத அன்பும் கருணையுமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்யும் பொழுது தான் இந்த அறநெறி வாழ்க்கை அப்படிங்கிறது சித்திக்கும். அப்போ தவம், அறம் ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் சித்திக்கும் பொழுது அந்த அறிவு நிலைப்படிகளில் சொன்ன முழுமை பேரை நம்மளால் எய்த முடியும். ஏன்னா பிறவி பயன் நம்ம என்ன சொல்கிறோம், வாழ்வின் நோக்கம் அறநெறி வாழ்க்கை நம்ம வாழணும். அறிவில் முழுமை பெறணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் முழுமை பெற முடியும். நான் யார், எங்கேருந்து வந்தேன், அப்போ வாழ்வின் நோக்கம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் மகரிஷி இதில் அழகாக ஒரு 7 இது கொடுக்குறாங்க. இப்போ வாழ்வின் நோக்கம் நம்ம புரிஞ்சிருக்கணும். நம்ம எப்படி வந்தோம், எதுக்காக வந்தோங்கிறத நம்ம தெரிஞ்சு வாழணும். அதே மாதிரி நம்மளோட தேவைகள் என்ன, நம்ம எதை ஒட்டி நம்ம இருக்கோங்கிறதெல்லாம் அந்த நிலை எல்லாமே இதில் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். இப்போ இயற்கை எல்லா இடத்துலையுமே நீக்கமற நிறைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இவங்களுக்கு இதை கொடுக்கணும், அவங்களுக்கு அதெல்லாம் பாராபட்சம் பார்த்து கொடுக்குற தன்மை இயற்கைக்கு கிடையாது. எல்லாருக்குமே எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய தன்மை அன்பும் கருணையுமா இருக்குது. அதே மாதிரி நம்மளும் அன்பும் கருணையுமா இருக்கணும். அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாழ்க்கையில் ஒழுக்க நிலை தவறாமல் அறநெறி வாழ்க்கையில் நம்ம வாழணும். அது ஒன்று. அப்புறம் நம்ம முழுமை பேறு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சு நம்ம இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த இறைநிலை அப்படிங்கிற பயணத்தில் நம்ம சரியான முறையில் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது சாதனையாக நம்ம மாற்றணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். இப்போ இப்படிலாம் வாழணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அப்படி நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறத என்ன அப்படின்னா நம்ம பயிற்சி முறைகளே நம்மளுக்கு காட்டும். இப்போ உடலை நம்ம சரியாக கவனிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், பயிற்சி முறைகளுக்கு உடற்பயிற்சி செய்கிறோம். இப்போ காயக்கல்பம் செய்கிறோம், அப்போ உயிர் துகள்னு நம்ம அதிகப்படுத்துகிறோம். இப்போ தவம் நம்ம பண்ணுறோம். அப்போ நம்ம தவம் பண்ணும் பொழுது அதை நேர்த்தியாக பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலான்னா நம்ம ஒன்றி நின்று நமக்கு எந்த எண்ணமுமே இல்லாமல் நம்ம ஆழ்ந்து போகிறோமாங்கிறத நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். கடந்து நம்ம உள்ளே போகும்போது அதான் உள்கடை. அப்போ பயிற்சி முறைகளை நம்ம ஆழ்ந்து பண்ணும் பொழுது அறநெறி வாழ்க்கையை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதே மாதிரி நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணினாலும் இப்போ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ எந்த ஒரு காரணமே இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது. அப்போ இயற்கை என்ன சொல்லுது, எந்த ஒரு சந்தர்ப்பமுமே நமக்கு அந்த சூழ்நிலை எல்லாமே எப்படி அமையுது அப்படின்னா அந்த அமைகிற சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்ற பழகிக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா அது உள்ள நம்மளோட இன்ட்யூஷன். இப்போ இதுதான் சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ பழகணும். அது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா இயற்கை எதையுமே தவறாக செய்யாது. கரெக்டாக இயக்க ஒழுங்கு, அறிவுங்கிறது என்னது, இயக்க ஒழுங்குன்னு நம்ம படிச்சுக்கோம். அப்போ நமக்கு தெரியும். அப்போ இயக்க ஒழுங்குனா கரெக்டாக அது இயக்கத்தை ஒழுங்காக செஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அப்போ காரணத்தோடு தான் அந்த விளைவுகளும் இருக்கும். இந்த நிலையை நம்ம பயிற்சி முறைகளை கரெக்டாக நம்ம இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது இயற்கை மாதிரியே நம்மளும் அந்த எண்ணம், சொல், செயல், விளைவு இதில் கண்டிப்பாக ஒரு விழிப்பு நிலையோட ஒரு அவேர்னஸோடு நம்ம இருப்போம். எந்த ஒரு செயலுமே நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை, அதாவது தவறான வழியை நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மை நம்மளுக்கு வராது. அப்போ இந்த 6ஐயுமே அறிவு நிலைப்படிகள், அறநெறி இதை நம்ம பின்பற்றும் பொழுது நம்மளுக்கு விளக்கமும் கிடச்சிரும், முழுமை பேரையும் நம்ம ஆட முடியும். ஆனால் அந்த அறநெறி வாழ்க்கை நாம் வாழணும். பயிற்சி முறைகளை சரியாக பண்ணணும் அப்படின்னா மற்றவங்கள நம்ம துன்புறுத்த மாட்டோம், கஷ்டப்படுத்த மாட்டோம். முடிஞ்ச அளவு அன்பும் கருணையுமா அவங்களுக்கு தேவையான சகல இதையும் நம்மள்கிட்ட உதவின்னு யார் வந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு யாருக்காவது உதவி தேவைனாலும் நம்ம வாலண்டரியாக போய் செய்வோம். நம்மளும் இன்பமாக இருப்போம், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுருப்போம். அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய சாதனை. அப்போ சாதனை தான் பயன் தருமே தவிர போதனை
நமக்கு என்றைக்குமே அது நம்ம கேட்குறோம் அப்படின்னா கேட்குறத நம்ம வாங்கிக்கிறோம், உள்வாங்குறோம். ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோமா, அதுதான். இப்போ நமக்கு நம்ம குரு அதை அவர் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ்ந்து காட்டிய மகான். அவர் பண்ண பயிற்சிகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை நம்ம சரிவர பண்ணி பயிற்சி முறைகள் மூலியமாக, தவம் மூலியமாக நம்மளை நாம் மேம்படுத்தும் போது நம்மளும் சாதனையாளர்களே. நம்மளோட வாழ்க்கையும் முழுமை பேறு அப்படிங்கிற இறைநிலையை நோக்கி நம்மளோட பயணம் கண்டிப்பாக சென்று நாமும் இறைநிலையை அடையலாம். வாழ்க வளமுடன்.